வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். லெபனானுக்குள் சென்று கொண்டிருந்த ஒரு கார் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதலில் மூத்த ஹமாஸ் தளபதி கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப், ஹமாஸ் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. லெபனான் துறைமுக நகரமான சிடோனில் தெற்கு விளிம்புகளின் எல்லையில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் காரில் தனது மெய் பாதுகாவலர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த ஹமாஸ் தளபதி சமர் மஹ்மூத் அல்-ஹாஜ் கொல்லப்பட்டார். இவர்தான் லெபனானில் இருந்து இயங்கும் ஹமாஸ் இயக்கத்தின் பிரதான தளபதி. காரில் இருந்து அவரது மெய் பாதுகாவலர்கள் படுகாயமடைந்ததாக 3 வட்டாரங்கள் தெரிவித்தன. பொதுவாகவே தமது தளபதிகள் கொல்லப்படும் போது ஹமாஸ் அதை ஒருபோதும் உறுதி செய்வதில்லை. ஆச்சரியமாக தமது தளபதி சமர் மஹ்மூத் அல்-ஹாஜ் கொல்லப்பட்டதாக ஒரு அறிக்கையில் உறுதி செய்துள்ளது. ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு. ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே காசாவுக்கு வெளியே ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் கொல்லப்பட்ட பின் காசாவுக்கு வெளியே கொல்லப்பட்ட அடுத்த உயர்மட்ட தளபதி சமர் மஹ்மூத் அல்-ஹாஜ் தான். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் மற்றும் உள்ளக உளவுத்துறை ஷின்பெட் வெளியிட்ட ஒரு கூட்டறிக்கையில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை இயக்குவதற்கு சமர் மஹ்மூத் அல்-ஹாஜ் பொறுப்பேற்றார் என்று தெரிவித்துள்ளன. லெபனான் துறைமுக நகரமான சிடோன் ஹமாஸ் இயக்கத்திற்கு முக்கியமான இடம் மற்றும் லெபனானில் ஹமாஸின் கோட்டை என்று அறியப்பட்ட இடம். காரணம், லெபனானில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கான மிகப்பெரிய அகதிகள் முகாம் ஐன் அல் ஹில்வே இங்குதான் உள்ளது. ஐன் அல் ஹில்வே அகதிகள் முகாமில் இருந்துதான் ஹமாஸ் இயக்கத்திற்கு அதிகமான உறுப்பினர்கள் ஆட்சேர்ப்பு நடப்பது வழக்கம். காசா போருக்கு இணையாக கடந்த 10 மாதங்களாக லெபனானில் ஹெஸ்போல்லா, ஹமாஸ் மற்றும் பிற ஈரானிய ஆதரவு ஆயுத குழு பிரிவுகளுக்கு எதிராக ஐடிஎஃப் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. லெபனானில் இருந்து ஹெஸ்போல்லா மட்டுமல்ல, ஹமாஸ் உட்பட பிற ஆயுதமேந்திய இயக்கங்களும் ராக்கெட்கள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை எல்லையை தாண்டி வடக்கு இஸ்ரேலுக்குள் நடத்துகின்றன. காசாவை பிரதான தளமாக கொண்டு இயங்கும் ஹமாஸின் முக்கிய தளபதிகள் மற்றும் தலைவர்கள் மீது லெபனானில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன் ஹமாஸ் தமது இராணுவ தளபதிகளில் முக்கியமாக சிலரை லெபனானை தளமாக கொண்டு இயங்க வைத்தது. காரணம், காசாவை தளமாக கொண்டு அவர்கள் இயங்கினால் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் சிக்கலாம். ஆனால் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன் ஐடிஎஃப் லெபனானில் தாக்குதல்களை நடத்தியதில்லை. அதனால் முக்கிய தளபதிகளின் உயிர்களுக்கு உத்தரவாதம் கிடைத்தது. அக்டோபர் 7ஆம் தேதிக்கு முன் இஸ்ரேலுக்குள் ஹெஸ்போல்லா தாக்குதல் நடத்த தொடங்கவே இஸ்ரேலும் லெபனானுக்குள் தாக்குதல் நடத்த தொடங்கிவிட்டது. ஐடிஎஃப்பின் பெரும்பாலான தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் எல்லை பகுதியில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஹெஸ்போல்லா, ஹமாஸ் மற்றும் பிற இயக்கங்களில் உள்ள மூத்த நபர்களை குறிவைத்து இஸ்ரேலிய தாக்குதல்கள் லெபனானில் மேலும் வடக்கே தலைநகர் பெய்ரூட் வரை நடந்தன. ஜனவரி மாதம் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தியதில் ஹமாஸின் துணைத் தலைவர் சலே அலூரி கொல்லப்பட்டார். கடந்த வாரம் இதே பகுதியில் மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட இராணுவ தளபதி ஃபுவாட் ஷூக் கொல்லப்பட்டார். ஷூக் கொல்லப்பட்ட சில மணி நேரத்திற்கு பின்னர் ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே டெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டார். ஹமாஸின் துணைத் தலைவர் சலே அரூரி கொல்லப்பட்ட பின் அவரது இடத்திற்கு நியமிக்கப்பட்டவர்தான் ஹமாஸ் தளபதி சமர் மஹ்மூத் அல்-ஹாஜ். அவர்தான் இப்போது கொல்லப்பட்டுள்ளார். ஹமாஸ் அதன் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் தளபதிகளை வேகமாக இழந்து வருகிறது. அக்டோபர் 7 ஆபரேஷன் அலக்சா வெள்ளத்தின் பின்னர் ஹமாஸை ஒழித்து அதன் தலைவர்களை திறம்பட அகற்றும் வரை போரை நிறுத்த மாட்டோம் என்று இஸ்ரேல் பல முறை கூறி வருகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஹமாஸ் தலைவர்கள் உலகில் எங்கிருந்தாலும் அவர்களை குறிவைத்து தாக்குமாறு மொசாட்டுக்கு நேத்தன்யாகு உத்தரவிட்டிருந்தார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன், காசா பகுதிக்கு வெளியே உள்ளவர்கள் உட்பட அனைத்து ஹமாஸ் தலைவர்களும் தளபதிகளும் நடந்து செல்லும் இறந்த மனிதர்கள் என்று காலன் கூறினார். துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதி மற்றும் கோட்ஷூட் உடையில் தீவிரவாதி என்ற வித்தியாசம் இல்லை என்றார். அப்படித்தான் ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே டெஹ்ரானில் ஈரானிய தளபதியின் பதவியேற்பு நிகழ்வுக்கு சென்றபோது கொல்லப்பட்டார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு ஹமாஸை முழுமையாக அழிப்போம் என்று கூறுவது, அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திய போது ஹமாஸின் வெவ்வேறு பிரிவுகளில் தலைமை பொறுப்புகளில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் குறிவைத்து அழிப்பது என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது. போர் தொடங்கி ஒரு வாரத்திற்கு பின்னர் பல ஹமாஸ் தளபதிகள் விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்தது. கொல்லப்பட்டவர்களில் ஹமாஸின் விமானப்படையின் தலைவர் முராத் அபு முராத், ஹமாஸின் வடக்கு பிரிவின் பெய்ட் லாஹயா பட்டாலியன் தளபதி நசீம் அபு அஜீனா,
ஹமாஸின் உளவு பிரிவின் துணைத் தலைவர் ஷாதி ஃபரூட் மற்றும் பாலஸ்தீனிய சட்டமன்றத்தின் செயல் சபாநாயகர் அஹ்மத் ஃபஹார் ஆகியோரும் அடங்குவர். அப்போது அதாவது போர் தொடங்கி ஒரு வாரத்திற்கு பின்னர் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஒரு இலக்கு பட்டியலை வெளியிட்டது. அதில் IDFின் உச்ச இலக்கு பட்டியலில் 6 குறிப்பிடப்பட்ட ஹமாஸ் தலைவர்களின் பெயர்கள் இருந்தன. காசா போர் முடியும் போது இவர்கள் 6 பேரும் உத்தரவாதமாக கொல்லப்படுவார்கள் என்றது IDF. அவர்களில் 3 பேர் முகமது டெய்ஃப், யாக்யா சின்வார் மற்றும் மர்வான் இசா காசாவில் இருந்தனர். மற்ற மூவரும் இஸ்மாயில் ஹனியே, ஹாலிட் மார்ஷல் மற்றும் சலே அல் அலூரி ஆகியோருக்கு காசாவுக்கு வெளியே இருந்தனர். இந்த தகவலை நாம் பரபரப்பு மீடியாவில் அப்போது ஒரு காணொலியில் வெளியிட்ட போது பின்னூட்டமிட்ட சிலர் IDFின் பகல் கனவு என்று குறிப்பிட்டிருந்தது ஞாபகம் இருக்கிறது. போர் தொடங்கி 10 மாதங்களில் IDF வெளியிட்ட பட்டியலில் இருந்து 6 பேரில் இன்று 2 மட்டுமே உயிருடன் உள்ளார்கள். மீதி 4 பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். காசாவுக்குள்ளே யாக்யா சின்வார் மற்றும் காசாவுக்கு வெளியே காலிட் மார்ஷல் ஆகிய 2 தான் பட்டியலில் மீதமாக உள்ளார்கள். இஸ்மாயில் கானியே 2024 ஜூலை 31 டெஹ்ரானில் ஈரானில் இறந்தார். முகமது டெய்ஃப் ஜூலை 13, 2024 அல்மவாசி ரஃபா காசா பகுதியில் இருந்தார். மர்வான் இசா மார்ச் மாதம் 10 2024 நுஸ்ரா டெய்ர் அல் பாலா காசா பகுதியில் இருந்தார். சலே அல் அலூரி ஜனவரி 2, 2024 பெய்ரூட் லெபனானில் இருந்தார். எல்லோருமே இஸ்ரேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். ஹமாஸ் இயக்கத்தின் ஒட்டுமொத்த தலைவராக இருந்தவர் இஸ்மாயில் ஹனியே. ஹமாஸ் இயக்கத்தின் காசா பகுதிக்கான தலைவராக இருந்தவர் யாக்யா சின்வார். ஆனால் IDF வெளியிட்ட பட்டியலில் இருந்த 6 பேரில் முதலிடத்தில் இருந்த பெயர் இந்த 2 தலைவர்களின் பெயர்கள் அல்ல என்பதை சிலர் கவனித்திருக்கலாம். IDF வெளியிட்ட பட்டியலில் இருந்த முதலாவது பெயர் முகமது டெய்ஃப். இவரை தான் அதிகூச்ச ஹமாஸ் இலக்காக IDF கணித்திருந்தது. அவர்தான் காசா பகுதிக்கான தளபதியாக இருந்து கொல்லப்பட்டார். இஸ்ரேலின் எதிரி எண் 1 என்று குறிப்பிட்ட முகமது டெய்ஃப் முகமது மஸ்ரீல் என்ற பெயரில் பிறந்தவர். பின்னர் அவரது பெயருடன் சேர்ந்து கொண்ட டெய்ஃப் என்பது பட்ட பெயர். டெய்ஃப் என்றால் அரபு மொழியில் விருந்தாளி என்று பொருள்படும். அவர் கண்டுபிடிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக தொடர்ந்து வசிக்கும் இடத்தை மாற்றும் போக்குக்காக அந்த பட்டப்பெயர் ஏற்பட்டது. 1991 உருவாக்கப்பட்ட ஹமாஸின் ஆயுத பிரிவான அல்கசாம் படைப்பிரிவுக்கு 2002 முதல் அவர் தலைமை தாங்கினார். ஆடியோ பதிவில் ஆபரேஷன் அல்-அக்ஸா வெள்ளத்திற்கு பொறுப்பேற்றவர் டெய்ஃப். தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸின் அகதிகள் முகாமில் பிறந்த இவர் இஸ்ரேல் மீதான பல்வேறு தாக்குதல்களின் பின்னணியில் இருந்தவர். டெய்ஃப் இஸ்ரேலின் பல படுகொலை முயற்சிகளில் இருந்து தப்பியிருக்கிறார். 2014 வடமேற்கு காசாவில் உள்ள அவர்களது வீடு குண்டு வீசி தாக்கப்பட்ட போது அவரது மனைவியும் அவரது 2 குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். அவர் காயங்களுடன் தப்பினார். 2002 அவரது காரில் சுடப்பட்ட பின்னர் அவர் ஒரு கண்ணை இழந்தார். 2006 அவர் மீது நடந்த மற்றொரு கொலை முயற்சியின் போது ஒரு கை மற்றும் ஒரு கால் துண்டிக்கப்பட்டது. அன்றிலிருந்து கடந்த மாதம் 13 கொல்லப்படும் வரை சக்கர நாற்காலியில் தான் இருந்தார். முகமது டெய்ஃப் பிரதான தளபதியாக இருந்தபோது அவரது துணை தளபதியாக இருந்தவர் மர்வான் இசா. இவரது பட்ட பெயர் நிழல் மனிதன். காரணம், இவரை தாக்குவது நிழலை தாக்குவது போல என்பார்கள். நிஜ இலக்கான இவர் எப்படியாவது தப்பி விடுவார் என்பதால் அந்த பட்ட பெயர். இசா பல படுகொலை முயற்சிகளில் இருந்து தப்பினார். 2006 முகமது டெய்ஃப் கலந்து கொண்ட கூட்டத்தில் நடந்த தாக்குதல் முயற்சி ஒன்றுக்கு உட்பட இசாவின் வீடு 2014 மற்றும் 2021 2 முறை குண்டு வீசி தாக்கப்பட்டது. அவரது சகோதரர் இந்த தாக்குதல் ஒன்றில் கொல்லப்பட்டார். கடந்த மாதம் ஈரானில் கொல்லப்பட்ட இஸ்மாயில் கானியே ஹமாஸின் தலைவராக இருந்தபோது துணைத் தலைவரான இருந்தவர் சலே அல் அலூரி. லெபனானில் அவர் கொல்லப்பட்ட அவரது இடத்திற்கு நியமிக்கப்பட்ட சமர் மஹ்மூத் அல் ஹாஜ் தான் இப்போது லெபனானில் கொல்லப்பட்டுள்ளார். பட்டியலில் இப்போது மீதமாக உள்ள யாக்யா சின்வர் காசாவில் இருக்கிறார். ஹாலிட் மார்ஷல் கத்தாரில் இருக்கிறார். இவர்களில் காலிட் மார்ஷல் 1996 முதல் 2017 வரை ஹமாஸின் தலைவராக இருந்தார். அப்போது அவரின் துணைத் தலைவராக இருந்தவர்தான் இஸ்மாயில் ஹனியே. 2017 காலிட் மார்ஷல் ஹமாஸின் தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய இஸ்மாயில் ஹனியே தலைவரானார். காலிட் மார்ஷல் மீது மொசாட் கொலை முயற்சி ஒன்றை செய்து அவர் நூலிலையில் உயிர் தப்பினார். ஜுடானில் காரிலிருந்து இறங்கி தமது அலுவலகத்திற்கு நடந்து சென்றபோது மொசாட் உளவாளிகள் அவரது காதில் விஷத்துகள்களை ஊதிவிட்டதில் கோமா நிலைக்கு சென்றார். ஆனால் விஷத்துகள்களை ஊதிய இருவரும் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் கனேடிய பாஸ்போர்ட்களை வைத்திருந்த போதிலும் ஜொர்டானிய உளவுத்துறையின் தலைவர் அவர்களை மொசாட் உளவாளிகள் என்று அடையாளம் கண்டு கொண்டார். அதன் பின்னர் இஸ்ரேலுக்கும் ஜொர்டானுக்கும் ராஜதந்திர முறுகல் ஏற்படவே அமெரிக்கா அதில் தலையிட்டது. அப்போதும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தான்.
ஜொர்டான் மருத்துவமனையில் கோமாவில் இருந்த காலித் மார்ஷலின் உயிரை காப்பாற்ற விஷமுறிவு மருந்தை கொடுக்குமாறு இஸ்ரேலிடம் அமெரிக்கா கூறியது. மொசாட்டின் தலைவராக அப்போது இருந்த யானி யாட்டோம் விஷமுறிவு மருந்தை தாமே பிரத்யேக விமானத்தில் ஜொர்டானுக்கு கொண்டு போய் கொடுக்க காலித் மார்ஷல் உயிர் தப்பினார். இப்போது மீண்டும் மொசாட்டின் பட்டியலுக்கு வந்துவிட்டார்.